அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் கருமுருகானந்தம் பேசுறேன். ஆன்லைன் ராமர் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு குடுக்கணும். இப்ப வந்துட்டுருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சகுனி கரணத்த எடுத்திருக்கோம். சகுனி கரணத்திற்கு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா காக்கை, கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரர். அவங்க என்ன சார் பண்ணா கருணாதிபதி செயல்படுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு உருண்டை தானம் செய்வது, தூய்மை பணியாளர்களுக்கு உதவுவது, கருப்பு கலர் ஆடை எடுத்து தானம் செய்து கொடுப்பது, எள்ளு கலந்த உணவுகளை தானம் கொடுப்பது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கருணாதிபதி செயல்படுவார். அதே மாதிரி திருநள்ளாறு சனீஸ்வரர் ஆலயம் வருடம் 3 முறை சென்று வருவது, சனிக்கிழமை நாளில் தர்ப்பணங்களை கரெக்டா நம்ம செஞ்சாலே சகுனிகரணம் இயங்கிட்டு இருக்கும். முதியோர் இல்லம் சென்று உதவுவது, வீட்டில் பிண்டம் வைத்து தர்ப்பணங்கள் கொடுப்பது, காகத்திற்கு உணவு கொடுப்பது, இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சகுனிகரணம் இயங்கும். மருத்துவம் சார்ந்த, அதாவது முடித்திருத்தும் நிலையங்களுக்கு சென்று உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது, சனிக்கிழமை நாளில் அந்த உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது, நீண்ட தூரம் நடந்து செல்வது, செப்பல் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் சகுனிகரணத்திற்கு ஒரு பரிகாரம். சனி நேசத்திலேயே இருந்து நீசம் பெற்றிருந்தாலும் கருணாதிபதியை செயல்பட வைக்கிறதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரணம் செயல்படும். கருணாதிபதி உங்களுக்கு உதவுவார். அதே மாதிரி கால் சம்பந்தப்பட்ட வியாதி, அதாவது கால் முறிகிறது, கால் வந்து பாதிக்கப்பட்டவங்க, வாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுவது, இதை செய்யும் பொழுது கண்டிப்பா வந்து சகுனிகரணம் உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கும். சகுனிகரணம் இயங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சுபிட்சத்தையும் கருணாதிபதி செயல்படுவாரு. சனிக்கிழமைக்கு மௌன விரதம் இருப்பது, இதெல்லாம் பண்ணும் பொழுது சகுனிகரணம் உங்களுக்கு இயங்கி நல்லது ஒரு சுபிட்சத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி ஆப்பிள், பனங்கற்கண்டு, அன்னாசி பழம் இவைகளை பசுமாட்டுக்கு சனிக்கிழமை நாளில் கொடுப்பது, எள்ளு கலந்த சாதத்தை பசுமாட்டுக்கு கொடுப்பது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சகுனிகரணம் இயல்பா செயல்படும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். காகத் வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாதின்னு 9 முறை இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லணும். சொல்லி வந்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சகுனிக்கரணம் இயங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வீட்டில் வந்து குப்பைகளை சேர விடக்கூடாது. அதை ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் எடுத்து போட்டு சுத்தமாக இருக்கணும் வீட்டுக்குள்ள. அதை செஞ்சுட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சகுனிக்கரணம் இயங்கும். அப்போ இவ்வளோ வேலைகளை சகுனிக்கரணம் உங்களுக்கு நம்ம செயல்படும்போது இருக்கும். அதே மாதிரி திருநள்ளாறு கோயில்களுக்கு சென்று அங்கே பணிபுரியும் ஊழியர்களுக்கு, சனீஸ்வரன் கோவிலில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவியை செய்யும் பொழுது கருணாதிபதி சிறப்பாக செயல்படுவார். அப்போ எள்ளு சாதம், தூய்மை பணியாளர்களுக்கு உதவி, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி, காலத்திற்கு உணவு, இப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கருணாதிபதி செயல்படுவார். அடுத்து ஸ்கூல் குழந்தைகளுக்கு பிளாக் பென் வாங்கி கொடுப்பது, பிளாக் பென்சில் வாங்கி கொடுப்பது, இதெல்லாம் ஒரு வாழ்வியல் பரிகாரமாக நம்ம செய்யும் பொழுது கருணாதிபதி உங்களுக்கு ஈஸியாக செயல்படுவார். ஆகவே கருணத்தை இது மாதிரி செயல்படுத்தி சனி பகவானை வணங்கி உங்கள் வாழ்வை வெற்றிக்கு அழைத்துச் செல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு நிமிஷம் இது